தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவும் இல்லாமல், அதிமுகவும் இல்லாமல், பாஜகவும் இல்லாமல், காங்கிரஸும் இல்லாமல் ஒரு மாநில கட்சியாக இருந்து ஒன்றத்தையும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொன்ன திருமாவளவன் அவர்களுடைய கட்சி கொடைய திமுககாரங்க பிடுங்கி போட்ட காணொலி ஒன்று பார்த்திங்கன்னா இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த விடயம் திருவாரூரில் நடந்திருக்கு. இது பழைய காணொலியாக இருந்தாலும் அந்த இடத்துல தான் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த விஷயங்கள் தற்போது இணையத்தை வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சனாதனத்தை வேறறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பாஜகவை உள்ளே வரவிடாமல் தடுக்க வேண்டியதுதான் மிக முக்கிய கடமை. அதற்காகத்தான் நான் திமுகவோட கூட்டணி வைத்தேன் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அண்ணன் அவர்கள் முழுக்க முழுக்க பாஜகவே மாறி இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்க பல விடயங்கள் அவர் பார்க்குறாரா, இல்லை பார்த்துட்டும் கண்டுக்காமல் இருக்காரா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியவே இல்லை. பசுமாட்டுக்கு கூடாரம் அமைக்கிறதுல இருந்து எந்த ஒரு நிகழ்வு அப்படின்னாலும் கறிக்கடையை மூடுற வரைக்கும் எல்லாமே இப்போ செஞ்சிட்ருக்கிறது திமுக ஆட்சி தான். இன்னும் சொல்லப்போனால் பிரியாணி கடைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் மூடப்படுறது இல்லைங்க. ஃபுட் ஃபெஸ்டிவல்னு வரும்போது பீஃப் இல்லாமல் தவிர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு புதிய விஷயம் தமிழகத்தில் இப்போ தான் பரவி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் விநாயகர் சதுர்த்தி அப்போ ஊர்வலங்கள் அப்போ கடையை மூடுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு 80க்கும் மேற்பட்ட ஒரு இயக்கங்கள் சார்ந்த ஆட்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுங்கிறத முதலமைச்சரோட வேலையாக, அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன ஆட்கள் அவங்களெலாம் அடையாளம் படுத்துகிற அளவுக்கு இவர் கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் இதுவரைக்கும் தமிழக வரலாற்றே நடக்காத விடயம். இதில் எதுக்குமே குரல் கொடுக்காமல் நீங்கள் எதுக்காக அங்கே சேர்ந்துருக்கீங்க அப்படின்றது முழுக்க முழுக்க தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நபராக தான் தற்போது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இருந்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை நம்ம எக்கச்சக்கமாக எடுத்து திரைக்க முடியும். அந்த அளவுக்கு இப்போ நடந்துகிட்ருக்க ஆட்சியில் அவ்வளோ குறைகள் இருக்கிறது. குறைகள் அப்படிங்கிறத விட தாண்டி நம்ம பாஜகவை மனிதகுல எதிரி அப்படின்னு சொல்கிற சீமான் அவர்கள் பிஜேபியோட பி டீமாகவும், பிஜேபி என்ன நினைக்குதோ அதை எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற திமுக அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பாளரும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவை தமிழக மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. அதாவது மக்களை முட்டாளாக்குவது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. இது மிகவும் கொடூரமானதாக தான் பார்க்கப்படுது.